ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சூப்பரான வெஜ் பன்னீர் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இந்த பன்னீர் ரைஸ் பண்ணுறதுக்கு நான் குக்கர் வச்சுருக்கேன். இந்த குக்கர் நல்லா ஹீட் ஆயிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் கிட்ட கடலெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ எண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிருச்சு. இதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பட்டை, 1 லவங்கம், 1 ஸ்டார் அனிஷ், 1 பிரியாணி இலை, 1 மராட்டி மக்கு, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க 3 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்க ஒரு பெரிய வெங்காயம் அதையும் சேர்த்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர மாதிரி ஃப்ரை பண்ணிக்கிட்டேன். இப்போ இதில் 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா அதோட பச்சை வாசனை போகிற மாதிரி வதக்கி எடுத்தாச்சு. இப்போ இதில் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன், பீன்ஸ் சேர்த்துக்கிறேன், கேரட் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். காய்கறியெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் கொத்தமல்லி, புதினா, உப்பு இது 3ஐயும் சேர்த்து திரும்பவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 3 செகண்ட் வந்து வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம இதில் பன்னீர் சேர்த்துடலாம். நான் பார்த்திங்கன்னா 100 கிராம் அளவுக்கு பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இந்த பன்னீர் வந்து மிக்ஸ் பண்ணும்போது ஆஷா மிக்ஸ் பண்ணக்கூடாது. பன்னீரை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இதில் தண்ணியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1 கப் அளவு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். 1 கப் பாஸ்மதி ரைஸ்க்கு 1.5 கப் தண்ணி சேர்த்துக்கணும். இதுதான் பார்த்திங்கன்னா தண்ணியோட அளவு. இப்போ பார்த்திங்கன்னா இந்த தண்ணி நல்லா பாயில் ஆயிருச்சு. கழுவி எடுத்து வச்சுருக்க பாஸ்மதி ரைஸை சேர்த்து அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் கிட்ட நெய், ஒரு 3 டீஸ்பூன் கிட்ட தயிர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஒன்ஸ் அகெயின் இதை வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணும்போது சேம் ஆஷா வந்து மிக்ஸ் பண்ணக்கூடாது. அப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா பன்னீர் எல்லாமே வந்து உடஞ்சி போயிடும். இப்போ நம்ம இதை குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டாலே போதும். நமக்கு பார்த்திங்கன்னா சூப்பரான பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிரும். குக்கர் பார்த்திங்கன்னா 2 விசில் வந்துருச்சு. நான் கேஸை ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ இதோட ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரைஸ் வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் குழையாமல் உதிரியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணும்போது டைரெக்டாக வந்து நடுவில் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது. இந்த மாதிரி சைடில் வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ரைஸ் உடையாமல் வந்து இருக்கும். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான பன்னீர் ரைஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த வெஜ் பன்னீர் ரைஸை உங்கள் வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.